ஒருக்காகவும் இந்த வேலையில் நாங்கள் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வேலையில் அன்பு சகோதரன் என்னுடைய சந்தனாவை குறித்து சில நிமிடம் மட்டும் நான் சொல்கிறேன். என்ன சாட்சின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான நம்முடைய சகோதரன். அவர் கூட பிறந்தவங்க 2 பேரும் அவங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்க. ஒன்று நந்தன் அவருடைய பேர், இன்னொன்று ஈஸ்னர், 3வது சகோதரன். ஈஸ்னனுக்கு 2 பிள்ளைங்க, ரதி ராதுன்னு 2 பேர் இருந்தாங்க. அதே போல் சந்திரனாவுக்கு வந்துட்டு மீனு அண்டு மணி. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும்னு சொன்னால், இந்த காந்தல் பகுதியில் பயங்கரமான ஒரு சண்டை காரியங்கள் இதெல்லாம் இவங்க பங்கு இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருந்ததான நாட்களில் தேவனுடைய காரியத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளையின் மூலியமாக, மணியின் மூலியமாக அவர் உள்ளே வந்தார். இன்றைக்கும் எனக்கு கடந்த நாளில் நேற்று நான் எனக்கு அதே ஞாபகம். அவருடைய பிள்ளையை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருந்தோம், ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்தோம். அவன் இறந்து இந்த காந்தலுக்கு கீழே ஒரு வண்டியில் வரும்போது டிக்கியில் வச்சுருந்தோம் பிள்ளைய. இப்போ என்கிட்ட வந்து சொன்னார், ரம்மான்ட்டு என்னை கூடுவார். ரொம்ப பையன் போயிட்டான்ப்பா, வந்து பாருன்னும் போது பார்க்கும்போது கடைசியாக ஒருத்தர் சொன்ன வார்த்தையை ஒரு என்கிட்ட சொல்கிறார், பயிர்றாரு என்கிட்ட. நீங்கள் ஒன்றும் அழுவாதீங்க, சின்ன பையன், அவன் சொல்லக்கூடியதான காரியத்தை சாட்சியை இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்களை நாங்கள் சொல்கிறோம். நான் கட்டாயமாக நான் வந்துடுவேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க, என்னை ஏசப்பா விட மாட்டார் அப்படின்ற சாட்சியோடு கூட இங்கே வந்து அதன் பின்பாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தருக்குள்ளாய் கடந்து வர்றதுக்காக தேவன் அந்த பிள்ளையை அவர் பயன்படுத்தினார். அவர் கூட பழகினதில் நான் கூட பிறக்காத சகோதரன், ஆனால் என்னை எல்லாருமே அவருடைய தம்பின்னு தான் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இருந்த சகோதரன் இந்த நாட்களில் படிப்படியாக தேவனுக்குள்ளாக வளர்ந்து கடைசி நாட்களில் நேற்று கூட சகோதரங்கள்லாம் சொல்கிறாங்க, என்னன்னா கடைசியில் என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருந்தார். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம், பலவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த காரியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு நேற்று இறந்துட்டாருன்னும் போது எனக்கு நம்ப முடியல. சகோதரன் சொல்கிறாரு, எனக்கு நம்ப முடியல, இன்னும் 2 வருஷம் தரமான, அதுக்கப்புறம் ஊழியத்தில் வந்துடுவேன். அவருடைய வாழ்க்கையை ஜீவியமே வேத வசனத்தை எடுத்து காட்டக்கூடியதான, நடமாடக்கூடியதான நிருபங்களாய் இந்த நாட்களில் இருந்தாங்க. மற்றும் காலதாமதத்தினாலும் கிளைமேட்டினாலும் என்னுடைய சிறு சாட்சி இந்த வேலையில் முடிச்சுக்கிறேன். அதே போல் நம்மளும் இவ்விதமாக இந்த பூமியில் இருந்து போகக்கூடியதான கடைசி நாட்களில் இவ்விதமாக நம்ம இருக்கணுன்ற காரியத்தோடு கூட என்னுடைய சாட்சியை நான் முடிக்கிறேன். நன்றி.